அனைவருக்கும் வணக்கம். 2024 அன்று நடந்த டிஎன்பிஎஸ்சி பொது தேர்வு வினாக்களுக்கான விடைகளை காமராஜ் IAS அகாடமி சார்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மரபு பிழைகளை ஃபர்ஸ்ட் பாருங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. முதல்ல மரபுன்னா என்னன்னு தெரியும். எச்சொலின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அவ்வழி செப்பல் மரபே அப்படின்னு நன்னூல் பவனந்தி முனிவர் சொல்கிறார். அதாவது அந்த பாம்பினுடைய குட்டியை பாம்பு குட்டின்னு சொல்லக்கூடாது, பாம்பு பரல் அப்படின்னு சொல்லணும். சிங்கத்தினுடைய குட்டியை சிங்க குருளைன்னு சொல்லணும். இதெல்லாம் பெயர் சொற்களுக்கான மரபு சொற்கள். அதே மாதிரி வினை சொற்களும் உண்டு. அதாவது கூரை வேய்ந்தான் சொல்லணும். அதே மாதிரி பாய் பின்னினான், கூடை முடைந்தான் அப்படின்னு சொல்லணும். இதுல பாருங்க, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் சொல்லக்கூடாதுமா. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் சொல்லணும். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஏ செப்பல் ஓசை, பி துள்ளல் ஓசை, சி அகவல் ஓசை, டி ஓங்கல் ஓசை. இதுல இந்த ஓசைகள் பாக்கள் 4 வகையும் படிச்சிருக்கோம் இல்லையா? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த 4 வகை பாக்களுக்கு ஆன ஓசைகள் உண்டு. செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை. ஆக இதுல பொருந்தா சொல்லுன்னா ஓங்கல் ஓசை தான். ஓங்கல் ஓசைன்னு ஒரு ஓசை கிடையாது. ஆனா ஓங்கல் என்பது என்ன பொருள் அப்படின்னா, தமிழ்ல மலையை குறிக்கின்ற வேறு சொல். ஓங்கல், திறங்கல், சிலம்பு இதெல்லாம் மலையை குறிக்கின்ற வேறு சொற்கள். இங்க அது நமக்கு ஓங்கல் ஓசைன்னு கொடுத்திருக்கிறதுனால அது பாக்களுக்குரிய ஓசை கிடையாது. எனவே டி இஸ் த சரியான ஆன்சர். மூணாவது, எதிர்ச்சொல் அறிதல். ஆப்போசிட் வேர்டு கண்டுபிடிக்கணும். ஊக்கம், ஊக்கம் இதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா, ஏ ஆர்வம், பி உற்சாகம், சி சோர்வு, டி தெளிவு, இப்படி கொடுத்திருக்காங்க. இதுல சோர்வு என்பதுதான் இதற்கான சரியான விடை. ஏன்னா ஊக்கம் அப்படின்னா ரொம்ப உற்சாகமா ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவது. சோர்வுன்னா அப்படியே டயர்டா உட்கார்ந்துருது. எனவே ஊக்கம் என்பதற்கான எதிர்ச்சொல் சோர்வு என்பதுதான் சரியான விடை. எனவே ஆன்சர் சி இஸ் த பெஸ்ட் ஆன்சர், சரியான விடை. அடுத்தது பாருங்க, பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு. நீள் உழைப்புனா என்ன அப்படின்னா, தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பது. பல காலங்களாக, பல மணி நேரங்களாக நாம் உழைத்து கொண்டே இருப்பதை தான் தமிழ்ல, அழகான தமிழ்ல நீள் உழைப்புன்னு சொல்லுவோம். இதை பிரிக்கணும். ஏ நீளு பிளஸ் உழைப்பு, பி நீள் பிளஸ் உழைப்பு, சி நீண்ட பிளஸ் உழைப்பு, டி நீள் பிளஸ் உழைப்பு. எது சரின்னா டி நீள் பிளஸ் உழைப்பு. அதுதான் நீள் உழைப்புன்னு ஆகும். எப்படி நீள் பிளஸ் உழைப்பு நீள் உழைப்பு ஆகும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிக்கணும். அதாவது இல் என்பது மெய்யெழுத்து, ஊ என்பது உயிரெழுத்து. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேன்னு ஒரு நூற்பா உண்டு. இல் பிளஸ் ஊ சேர்ந்து லு என்றாக மாறி நீள் உழைப்பு என்று மாறும். எனவே நீள் உழைப்பு என்பதற்கான சரியான பிரித்து எழுதுதல் நீள் கூட்டல் உழைப்பு. அதுதான் ஆன்சர். டி இஸ் த சரியான விடை. அடுத்தது பாருங்க, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. முன்னோடி ஃபோர் ரன்னர் இங்கிலீஷ்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்பதை முன்னால் முதல்ல இந்த உலகத்துக்கு அறிவித்தவர் யார் அப்படின்னு சொன்னா அருளப்பன். அவர்தான் இயேசு கிறிஸ்துவை வருகையை அறிவித்த முன்னோடி. மற்றவங்க இந்த யோவான், சந்தா சாஹிப், சன்னியாசி இதெல்லாம் கிடையாது. இந்த சந்தா சாஹிப் என்பவர் தான் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர். ஆனா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னா அருளப்பன். எனவே ஏ இஸ் த சரியான விடை. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், பெஸ்ட் ஆன்சர். ரைட். அடுத்தது பாருங்க, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்?
அதாவது ஏ இயேசு, பி மரியாள், சி யூதாஸ், டி வலன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இயேசு அவர் கிறிஸ்துவ மதத்தை பரப்பியவர். பி மரியாள் இயேசுவினுடைய தாயார். சி யூதாஸ், யூதாஸ் என்பவன் இயேசுவை காட்டி கொடுத்தவன். முழு பேர் யூதாஸ் காரியோத்துன்னு சொல்லுவாங்க. டி வலன், அவர்தான் இயேசுவனுடைய வளர்ப்பு தந்தை. அவர்தான் அழகான தமிழ்ல வீரம முனிவர் என்ன சொல்றார், வலன் சொல்றார். எனவே தேம்பாவணியினுடைய பாட்டுடை தலைவன் வலன் என்பது சரியான விடை. எனவே டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி என்பது மிகவும் சரியான விடை. அடுத்தது பாருங்க, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. முத்தொள்ளாயிரம் என்பது ஒரு நூல். அதாவது சேர, சோழ, பாண்டியன் இந்த 3 நாடுகள் ஒவ்வொரு நாட்டை பற்றியும் ஒவ்வொரு மன்னனை பற்றியும் 900 900 900 39 27 2700 பாடல்களால் பாடப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம் எனப்படும். இந்த முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்றாங்க. தொண்டை நாடு, பி சேர நாடு, சி பாண்டிய நாடு, டி சோழ நாடு. இதுல சரியான விடை டி சோழ நாடு தான். ஏன்னா போர்க்களத்துல அந்த பாடல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இந்த போர்க்களத்துல அந்த யானையானது மிகவும் ஒரு வெறித்தனமாக போர்க்கள காட்சியோட அது நிற்கும். எனவே பி இஸ் த சரியான ஆன்சர், சோழ நாடு. அடுத்தது 8வது, சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழிப புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்னன்னு கேட்கிறான். தொல்காப்பியம் உங்களுக்கு தெரியும், தமிழில் தோன்றிய முதல் நூல். சேரி மொழியால் செவ்விதிர் கிளந்து அப்படின்னா, சேரி மொழினா என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமா பேசுகின்ற கொல்லிக்கொள் வாசை, அதுதான் சேரி மொழி. அது எது அப்படின்னா பல்லு. பல்லு என்பது தமிழில் இருக்கின்ற 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. பல்லு, பள்ளம் என்பது வயலை குறிக்கும். வயல்ல நீர் தேங்கி அந்த உழவர் பெருமக்களுடைய வாழ்வை விலாவரியாக எடுத்து சொல்கின்ற நூல் தான் பல்லு. அதில் முதலில் தோன்றிய நூல் முக்கூடர் பல்லு. எனவே இந்த சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து இந்த தொல்காப்பியர் வடிகள் குறிப்பிடும் நூல் டி பல்லு என்பதுதான் மிகவும் பொருத்தமான சரியான விடை. அடுத்தது பாருங்க, 9வது வினா பாருங்க, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. ஏ பல்லு, பி தூது, சி குறவஞ்சி, டி கலம்பகம். இந்த 4மே முதல்ல சிற்றிலக்கியங்கள், அதை தெரிஞ்சுக்கணும். பல்லு அப்படின்னா உழவர்களின் வாழ்க்கையை சொல்லுகின்ற ஒரு சிற்றிலக்கிய நூல் பல்லு. தூது, இதுவும் ஒரு வகையான சிற்றிலக்கிய நூல். அதாவது தலைவனை பார்த்து மாலை வாங்கி வருவதற்காக கிளி, மைனா, புறா போன்ற பல பொருள்களை தூது அனுப்புவதாக பாடப்படுவது. குறவஞ்சி, குறத்தி ஒருத்தி குறி சொல்வதாக பாடப்படும் சிற்றிலக்கிய நூல் குறவஞ்சி. கலம்பகம், களம்னா 10, பகம்னா 8, 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படுகின்ற ஒரு சிற்றிலக்கிய நூல் கலம்பகம். தமிழ்ல மதுரை கலம்பகம் என்ற ஒரு நூலும் உண்டு. சரி, இதுல சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம். வாயில் இலக்கியம்னா என்ன தெரியுமா? ஒருவரோடு ஒருவர் பேசுவது, அதுதான் வாயில் சொல்லுவாங்க. அந்த வாயில் இலக்கியம்னா அது தூது, தூது இலக்கியம் தான். எனவே ஆன்சர் பி, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி என்பது மிகவும் பொருத்தமான விடை. அடுத்து பாருங்க, உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர். இது செய்தி படம். செய்திகளை தான் என்ன பண்ணும், படமாக காட்டுகிறது. எனவே சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11வது பாருங்க, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். ஆரம்ப காலம் நவீன கதை இலக்கியம் அப்படின்னா சிறுகதை இலக்கியம். யார் அப்படின்னா ஏ பி எஸ் ராமையா. இவர் மணிக்கொடி காலத்தை சேர்ந்தவர், பி எஸ் ராமையா. 2வது கூப்பா ராஜகோபாலன், இவரும் ஒரு மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர். கும்பகோணம் பலராமன் ராஜகோபாலன் என்பது இவருடைய முழு பெயர். கூப்பா ராஜகோபாலன். இவருடைய விடியுமா என்பது மிகச்சிறந்த சிறுகதை. 3வது கல்கி. கல்கிக்குரிய ஒரு மிகச்சிறந்த பெருமை என்னன்னா, தமிழ் வரலாற்றிலேயே முதல் சரித்திர நாவலாசிரியர் என்ற பெருமைக்குரியவர் கல்கி.
அதுக்கு அடுத்தது புதுமை பித்தன். இவர் வந்து சிறுகதை மன்னன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். புதுமை பித்தனுடைய கதைகள் எல்லாம் மிக மிக சிறந்தவை. பொன்னகரம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எல்லாம் வந்து அற்புதமான சிறுகதைகள். எனவே இந்த தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே அதான் முக்கியம். பிற்காலத்துல வந்து ஜெயகாந்தன் இப்படி எல்லாம் பல பேர் வந்தாங்க. ஆனா தொடக்கத்திலே அதை செழுமைப்படுத்தியவர் யாருன்னா புதுமை பித்தன். அப்போ டி இஸ் த மிக மிக சரியான விடை. அடுத்து பாருங்க, தெருக்கூத்து கலையின் தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். ஏ ந முத்துசாமி, பி கலாப்பிரியா, சி சுரதா, பி பாவாணர். நல்லா கவனிக்கணும். நான் முத்துசாமி என்பவர் கூத்துப்பட்டறை என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அதன் மூலம் நடிப்பு பயிற்சி அளித்து தெருக்கூத்தை வளர்த்த பெருமைக்குரியவர். பி வந்து கலாப்பிரியா. கலாப்பிரியா என்பவர் ஒரு நவீன கவிஞர். அடுத்தது சி சுரதா. சுரதா என்பவர் ஒரு மரபு கவிஞர். அவர் வந்து உவமை கவிஞர்னு நம்ம பாராட்டுறோம், சொல்கிறோம். பாவாணர், தேவநேய பாவாணர் சொல்ல, மொழி ஞாயிறு அப்படின்னு இவரை பாராட்ட. தமிழ்ல மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ். தமிழை உலகின் முதல் மொழி என்று நிறுவியவர் பாவாணர். இப்போ இதுல தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ஏ ந முத்துசாமி என்பதுதான் மிகவும் சரியான விடை. அடுத்தது பாருங்க, 13வது. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்கிறோம். நூல் ரொம்ப முக்கியமானது. ஏ பகவத்கீதை. பகவத்கீதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? மகாபாரத போர் நடக்கும் போது அர்ஜுனன் வந்து தன்னுடைய உறவினர்களை கொல்ல முடியாமல் தவித்த போது அவருக்கு ஆறுதல் சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்ன ஆறுதல் மொழிகள் தான் பகவத்கீதை. பி அன்பு உள்ளம், அது ஒரு நூல். சி ஹரிச்சந்திர நாடகம். டி வந்து சிரவண பிதுர் பக்தி. அப்படி அந்த சிரவண பிதுர் பக்தி என்கின்ற நூல் தான் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்தது. சிறுவனன் என்கின்ற ஒரு சிறுவன் கண் பார்வை தெரியாத தன் தாய் தந்தையரை ஒரு நடுவுல ஒரு தண்டை வைத்துக் கொண்டு 2 பக்கமும் தட்டுகளில் தாய் ஒரு தட்டிலையும் தந்தையார் ஒரு தட்டிலையும் வைத்து தோல் மேல் சுமந்து காப்பாற்றியவன். எனவே ஆன்சர் டி, சிரவண பிதுர் பக்தி என்னும் நூல் தான் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்தது. ஆன்சர் டி, அதுதான் பொருத்தமான விடை. அடுத்தது பாருங்க, பிறவினை சொற்களை கண்டறிக. தமிழ்ல வாக்கியங்களை பார்க்கும் போது தன்வினை பிறவினை 2. எழுவாய் தானே செய்யும் வினை தன்வினை. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, தாய் உணவு உண்டால், அப்போ தாய் என்கின்ற எழுவாய் உணவை தானே உண்பதால் இது வந்து தன்வினை. தாய் குழந்தைக்கு உணவை ஊட்டினால் இது பிறவினை. சரியா? இப்போ தன்வினை பிறவினை சொல்லிட்டோம். இப்ப பாருங்க, பிறவினை சொற்களை கண்டறிக. நனைந்தான், படித்தான். நனைந்தான், இன்னொருத்தான் நனைஞ்சான், படிச்சான். திருத்தினான், நனைந்தான். வருவித்தான், திருத்தினான். இப்படி இருக்கும்போது ஆன்சர் சி, வருவித்தான், திருத்தினான். இதுதான் மிகவும் சரியான விடை. ஏன்னா வந்தான் என்பது தன்வினை, அதற்கு இணையான பிறவினை வந்து வருவித்தான். அதே மாதிரி திருந்தினான் என்பது தன்வினை, அதற்கு இணையான பிறவினை திருத்தினான் என்பது. எனவே பிறவினை சொற்களை கண்டறிகனா வருவித்தான், கமா திருத்தினான். ஆன்சர் சி, விடை வந்து சி தான் மிகவும் பொருத்தமான சரியான விடை. ரைட். அடுத்தது, பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினால். ஏ எதிர்மறை தொடர் கொடுத்திருக்காங்க. பி செய்வினை தொடர் என்றாங்க. சி செய்யப்பாட்டு வினை தொடர். டி விளைவு தொடர். முதல்ல இந்த 4 தொடர்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எதிர்மறை தொடர்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் பள்ளிக்கு வரமாட்டேன், எதிர்மறையா சொல்றதுனால அது எதிர்மறை தொடர்னு சொல்லலாம். பி வந்து செய்வினை தொடர். செய்வினை தொடர்னா பூங்குழலி யாழ் மீட்டினால். பூங்குழலி என்ற எழுவாய் யாழ் மீட்டுதல் என்னும் தொழிலை செய்கிறது. எனவே அதுதான் பூங்குழலி யாழ் மீட்டினால் என்பதுதான் செய்வினை தொடர். எனவே ஆன்சர் பி மிகவும் சரியான விடை. அடுத்தது பாருங்க, விடை கேட்ட வினா அமைத்தல். விடை கொடுத்திருப்பாங்க, நீங்க அதை வினாவாக மாற்றணும். பாருங்க,
வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேள்விகள் பொருத்தமான வினாவா இருக்கும். ஏ, வணிக அறிவியல் என்றால் என்ன? பொருந்துமான்னு பாருங்க. இந்த கேள்வி கேட்டு அந்த ஆன்சரை நீங்க சொல்லி பார்க்கணும், அது பொருந்தாது. பி பாருங்க, எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது, என்னது? அதுவும் சரியான விடை அல்ல. சி பாருங்க, வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறதா? இது மிகவும் சரியான விடை. எனவே ஆன்சர் சி என்பதுதான் மிகவும் பொருத்தமான சரியான விடை. பாருங்க 18வது பாருங்க, பதினெண் என்றால் என்ன பொருள் கேட்கிறாங்க. அது என்ன எண்கை குறிக்கும் கேட்கிறாங்க. ஏ 18, பி 20, சி 11, டி 17 என்றான். இந்த பதினெண் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா எண்ணுல 18 தான். இந்த எண் என்ற சொல் 8ஐ குறிக்கும், பதி என்பது 10ஐ குறிக்கும். சோ 10 கூட்டல் எண் 11, 10 + 8 18. ஆன்சர் ஏ இஸ் த பெஸ்ட் ஆன்சர். அதாவது ஏ என்பதுதான் மிகவும் பொருத்தமான விடை. அடுத்தது 18வது வினாவை பாருங்க. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? தமிழ்ல 17 கீழ்கணக்கு நூல்கள்னு ஒரு 18 நூல்கள் உண்டு. திருக்குறள், நான்மணிக்கடிகை, நாலடியார், இனியவை 40, இன்னா 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமாலை 150. இது போன்று 18 நூல்களுடைய தொகுப்பு தான் 17 கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க. அடிகளை பொறுத்து கீழ்கணக்கு மேல் கணக்குன்னு பிரிச்சிருக்காங்க. 17 மேற்கணக்கு நூல்கள்னா சங்க இலக்கியங்கள், 17 கீழ்கணக்குன்னு சொன்னா நீதி இலக்கியங்கள், பெரும்பாலும் அத நீதி இலக்கியங்கள். இதுல பாருங்க, இனியவை 40 என்பது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதுல ஆசிரியர் கேட்கறாங்க, ஏ நப்பசலையா? கிடையாது. இவங்க சங்க கால புலவர், மாரோகத்து நப்பசலையார்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவை. அவங்க ஒரு பெண் பார் புலவர், சோ அவங்க கிடையாது. பி பூதன் சேந்தனார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சி பூங்குன்றனார். இவர் கணியன் பூங்குன்றனார் ஒரே ஒரு புறப்பாடல் மட்டும் பாடியிருக்காரு இல்லையா? கணியன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரே ஒரு பாடல் மட்டுமே பாடி இந்த உலகம் அழியும் வரை இவர் புகழ் நிலைத்திருக்கிறது. டி புலப்புலவியனார், இவரும் ஒரு சங்க கால புலவர். சோ இதுல இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யாருன்னா பூதன் சேந்தனார் என்பதுதான் மிகவும் சரியான விடை. சோ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க 19, பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும். முதல்ல பூவையும் அப்படின்னா என்ன? மைனான்னு சொல்றோம் இல்லையா? இப்போ மைனான்றோம் பாருங்க, அதுக்கு அழகான தமிழ் சொல்லுதான் நா கணவாய் பறவைகள்னு அர்த்தம். அது வேற ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம மைனான்னு சொல்றோம்ல, அதுக்குதான். குயில்கள் உங்களுக்கு தெரியும். புலங்கை வண்டர், புலங்கை வண்டர்னா பொன் சிறகு பெற்ற வண்டுகள். இந்த வண்டர் என்ற சொல் ஈற்றுப்போலி, வண்டு வண்டர் அப்படின்னு இலக்கணத்துல வரும். சரியா? ரைட். அப்போ இதுல ஏ மயில்கள், பி பெண்கள், சி நாக்கணவாய் பறவைகள், டி மரங்கொத்தி பறவைகள். இந்த 4 கொடுத்திருக்கிறாங்க. இதுல பூவை என்னும் சொல் நாக்கணவாய் பறவைகளைத்தான் குறிக்கும். எனவே ஆன்சர் சி இஸ் த பெஸ்ட் ஆன்சர். சி பொருத்தமான விடை. அடுத்தது கவனிங்க, 20வது உத்தரகாண்டம் எழுதியவர் யார்? உங்களுக்கு நல்லா தெரியும். கம்பராமாயணம் மொத்தம் 6 காண்டங்களை கொண்டதுன்னு தெரியும் இல்லையா? ஆமா. அதுல இந்த உத்தரகாண்டம் மட்டும் கம்பர் எழுதவில்லை. அதை எழுதியவர் யார்? முதல்ல இந்த 4 ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஏ ஒட்டக்கூத்தர், பி கம்பர், சி வில்லிபுத்தூரார், டி புகழேந்தி. முதல்ல இந்த ஒட்டக்கூத்தர் அவர் இந்த உத்தரகாண்டத்தை எழுதியவர். அதான். பி கம்பர், கம்பராமாயணத்தை இயற்றியவர். கம்பராமாயணத்தை மட்டும் இல்லமா, ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி போன்ற வேறு நூல்களையும் எழுதியிருக்கார். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சி வில்லிபுத்தூரார், இவர் மகாபாரதத்தை எழுதியவர். அடுத்தது டி புகழேந்தி புலவர், நலவெண்பா என்னும் அற்புதமான நூலை நிடத நாட்டு மன்னன் நலன் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை வெண்பாக்களால் கூறும் நூல் நலவெண்பா. அதை எழுதியவர் புகழேந்தி புலவர். சோ இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னா
ஏ ஒட்டக்கூத்தர் என்பதுதான் மிகவும் பொருத்தமான சரியான விடை. அடுத்தது பாருங்க, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? திருக்குறள் மூலத்தை நேரடியாவே படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாதுன்னா பொருள் புரியாது. உரையினுடைய துணை, அதாவது விளக்கம், கமெண்ட்ரி, அந்த கமெண்ட்ரி படிச்சுட்டு குறள் படிச்சுட்டு அது விளக்கம் படிச்சாதான் புரியும். ஆனா ஒரு அறிஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு தலைவர் அந்த மூலத்தை படிக்கணும்னு சொல்லி திருக்குறளை மூலத்தை நேரடியாக படிக்கணும் என்பதற்காகவே தமிழ் கற்றுக்கொள்ள தொடங்கினார். யார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ அண்ணல் அம்பேத்கர், பி முனைவர் எமனோ, சி காந்தியடிகள், டி ஜியு போ. இதுல அண்ணல் அம்பேத்கர் தெரியும், சட்ட மேதை இல்லையா, இந்தியாவினுடைய சட்ட மேதைன்னு. முனைவர் எமனோ, இவர் மிகப்பெரிய லிங்குவிஸ்டிக்ஸ், அதாவது மொழியியல் துறை மேதை. சி காந்தியடிகள், மகாத்மா தேசப்பிதான்னு சொல்றோம். டி ஜியு போப். ஜியு போப்பை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா, திருவாசகம் இவ்வளவு அழகான இதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் ஜியு போப். இப்போ இதுல திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னா சி காந்தியடிகள். அப்போ சி காந்தியடிகள் என்பதுதான் மிகவும் சரியான விடை. 22 தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். பாவேந்தர் நினைவு பரிசு ஒன்று தமிழக அரசு உருவாக்கி வச்சிருக்கு. அது மிகச்சிறந்த கவிதை எழுதுபவர்களுக்கு அந்த பரிசு வழங்கப்படும். பாவேந்தரை அடியொற்றி அவரை பின்பற்றிய ஒரு கவிஞர்கள் எழுதினார்கள். அவர்களுக்கு பாவேந்தர் மரபு கவிஞர்கள் பேரு, பாவேந்தர் பரம்பரை கவிஞர்கள் பேரு. நிறைய பேரு, ஓமை கவிஞர் சுரதா, அதுக்கப்புறம் பாவலரேறு வாணிதாசன், இந்த மாதிரி நிறைய பேர் பொன்னடியான், ஈரோடு தமிழன்பன், இவங்கெல்லாம் பாவேந்தர் வழியிலேயே வந்த பரம்பரை கவிஞர்கள் சொல்லுவாங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஏ வாணிதாசன், பி உவமை கவிஞர் சுரதா, சி மு மேத்தா, முகமது மேத்தா, அது ஷார்ட்டா மு மேத்தா, டி ஈரோடு தமிழன்பன். இவங்க 4 பேரை பத்தி இதுல யாருக்கு நினைவு பரிசு, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசு முதலில், அதான் முக்கியம், முதலில் பெற்றவர் யாருன்னா பி உவமை கவிஞர் சுரதா. இவரு எழுதுகின்ற கவிதைகளில் உவமைகளை அழகாக பயன்படுத்துவார். அதனால இவருக்கு உவமை கவிஞர் சுரதா. சுப்பு ரத்தின தாசன் என்பதும் சுருக்கம் தான் சுரதா. அப்போ பி இஸ் த சரியான விடை. ஆன்சர் பி இஸ் தி பெஸ்ட் அண்ட் கரெக்ட் ஆன்சர். ரைட். 23 பாருங்க. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? ஏ கவியரசர் கண்ணதாசன், பி உடுமலை நாராயண கவி, சி கவி சக்கரவர்த்தி கம்பர், டி கவிவேந்தர் மு மேத்தா. இதுல பாருங்க, கவியரசர் கண்ணதாசன் இவர் நிறைய திரை இசை பாடல்களையும் எண்ணற்ற நூல்கள் எல்லாம் எழுதியவர், சிறந்த பேச்சாளரும் கூட. பி உடுமலை நாராயண கவி, இவரும் திரை இசை பாடல எழுதியவர், கலைவாணர் NSK ரொம்பவும் பிடித்தவர். சி கவி சக்கரவர்த்தி கம்பர், உங்களுக்கு தெரியும், கம்பராமாயணம் எழுதியவர். டி கவிவேந்தர் மு மேத்தா. மு மேத்தா கூட இதயத்தில் நாற்காலி, ஊர்வலம், கண்ணீர் பூக்கள் போன்ற பல அற்புதமான கவிதை நூல்களை எழுதியவர். இதுல பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர்னு கேட்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கவிஞருக்கும் சில அடைமொழிகள் கொடுத்திருப்பாங்க. இந்த அடைமொழி பெற்றவர் யாருன்னா பி உடுமலை நாராயண கவி என்பதுதான் மிகவும் சரியான விடை. சோ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24 வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் ஏ மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் தமிழை பற்றியும் மற்ற பொருள்களை பாடினாலும் இந்த வரி அவருடைய வரி அல்ல. பி கவிஞர் வாணிதாசன் எழிலோவியம் என்கின்ற ஒரு அற்புதமான நூலையை எழுதி நிறைய கொடிமுல்லை, சிரித்த நுணா, பொங்கல் பரிசு போன்ற பல நூல்களை எழுதியவர் பாவேந்தர் மரபு வழி கவிஞர். அப்புறம் 3வது பாவேந்தர் பாரதிதாசன். அவர் நிறைய எழுதியிருக்காரு இல்லையா, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு போன்ற பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார். அடுத்த டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. இவர்தான் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்த பெருமைக்குரியவர், காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர். சார், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும்
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். தமிழ்த்தாய் வாழ்த்துன்னா அது புதுச்சேரியினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து. அதை பாடியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். சோ சி என்பது மிகவும் சரியான விடை. 25 வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. வேர் சொல்லு என்ன தெரியுமா? ரூட் வேர்டுன்னு வாங்க. அதாவது அந்த சொல்லில் இருந்துதான், அந்த எழுத்திலிருந்து தான் பல சொற்கள் கிரியேட் ஆகி வரும். இப்போ வா என்ற சொல்லிலிருந்து தான் வந்தான், வருகிறான், வருவான், வந்தவன், வாழை, இப்படி பல சொற்கள் கிரியேட் ஆகி வரும். இப்படி அதுல இருந்து கிரியேட் ஆகி வர்றதுனால அதை வேர் சொல்லுன்றாங்க. சோ வா என்ற வேர் சொல்லின் வினை முற்று எதுன்னு கேட்டா ஏ வந்தாள், அதான் கரெக்ட். ஏன்னா வினை முற்று, the action is also done. வந்தாள் என்று சொல்லும் போது வினையானது முடிந்து விட்டது, வினையானது முடிந்து விட்டது. அதனால வந்தாள் என்பது மிகவும் சரியான விடை. அடுத்து பாருங்க 26 ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ஏ வினை முற்று தொடர், பி எழுவாய் தொடர், சி பெயரச்ச தொடர், டி வினையச்ச தொடர். இதுல பி எழுவாய் தொடர் தான் ராமன் வந்தான் என்பதற்கான சரியான விடை. எப்படி சார் அப்படின்னா, ராமன் என்பது எழுவாய், வந்தான் என்பது வினைமுற்று, எழுவாய் வினைமுற்றை கொண்டு முடிவது எழுவாய் தொடர். எனவே பி என்பது பொருத்தமான சரியான விடை. அடுத்து பாருங்க 27 ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகையாகும். அப்படின்னா கீழ்கதுவாய் எதுகை. இந்த எதுகையில நிறைய வகை உண்டு. கூழை எதுகை, மோனை எதுகை, ஒரு எதுகை, மேற்கதுவாய் எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, இப்படி பல வகையான அது அடியில பயின்று வருகின்ற எழுத்துக்களை வச்சு அதை பிரிக்கிறாங்க. இதுல பி கீழ்கதுவாய் எதுகை என்பது சரியான விடை. 28 பாருங்க. படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அதாமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை சி பொழிப்பு மோனை. எப்படி சார் இந்த பொழிப்பு மோனைன்னு சொல்லணும்னா, அதாவது படமாட என்பது ஒரு சீர், கோயில் என்பது 2வது சீர், பகவர்க்கு என்பது 3, 1 என்பது 4வது சீர், ஈயில் என்பது 5 சீர். இதுல 1ம் 3ம் பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒரே எழுத்தா இருக்கும். பாருங்க, முதல் சீர்ல படமாட பா, 3வது சீர் பாருங்க பகவர்க்கு பா, முதல் எழுத்து பா, சரியா இருக்கா? அதே மாதிரி நடமாட கோயில் நம்பருக்கு இங்கேன்னா அங்கேன்னா, அப்புறம் நடமாட கோயில் நம்பருக்கு அதே மாதிரி முதல் சீர்ல என்ன, 3வது சீர் நம்பருக்குல ஃபர்ஸ்ட் என்ன, படமாட கோயில் பகவர்க்கு அதே வருது பாருங்க. இந்த மாதிரி 1, 3 சீர்களில் ஒன்றி வருவதுதான் என்னது பொழிப்பு மோனை என்று சொல்கிறோம். 29 பாருங்க. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். ஆன்சர் பி கட்டளை வாக்கியம். நம்ம சொல்றோம் இல்லையா, பூக்களை பறிக்காதீர் ஆர்டர் போடுறோம், அப்ப அது கட்டளை வாக்கியம். இது ரொம்ப கஷ்டமானது எதுவும் இல்லை. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லும் போது அது கட்டளை வாக்கியம். எனவே பி மிகவும் சரியான விடை. அடுத்தது 30 இமிழ் இசை இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்கலாம். இமிழ் இசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒலிக்கின்ற இசை, இசைக்கப்படும் இசை, இமிழ் கூட்டல் இசை. அப்போ இமிழ்கின்ற, இமிழ்ந்த, இமிழும் இந்த 3 காலத்துக்கு வர்றதுனால பி என்பது வினைத்தொகை. பி வினைத்தொகை. வினைத்தொகைன்னா அதனுடைய இலக்கணம் என்னம்மா அப்படின்னு பார்த்தா, தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகைன்ற. அதாவது காலத்தை மறைத்து காட்டும், வெளிப்படையாக காட்டாது. இப்போ இமிழிசையில பாத்தீங்கன்னா காலம் மறைஞ்சிருக்குது, நம்ம அதை வருவிச்சுக்கணும் பிரிச்சு பார்த்து. இமிழ்கின்ற இசை நிகழ்காலம், இமிழ்ந்த இசை இறந்த காலம், இமிழும் இசை எதிர்காலம் அப்படின்னு வர வச்சுக்கணும். ஆனா அது வெளிப்படையாக காட்டாது. எனவே இது வினைத்தொகை. எனவே பி இஸ் த பெஸ்ட் ஆன்சர். அதாவது பி என்பது மிகவும் பொருத்தமான சரியான விடை. 31 பாருங்க. மல்லிகை சூடினால் என்பது ஏ பண்பாகு பெயர், பி தொழிலாகு பெயர், சி பொருளாகு பெயர், டி ஆளவாகு பெயர். இந்த ஆகு பெயர் மொத்தம் 16 வகைப்படுமா. அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு நேரம் இருக்காது, இதை மட்டும் சொல்லிடுறேன். பொருள் ஆகு பெயர் மல்லிகை சூடினால் பொருள்,
இல்லையா? அதனால அது வந்து பொருளை குறிக்கிறதுனால பொருள் ஆகு பெயர். எனவே ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி என்பது பொருத்தமான விடை. 32 பொறுத்துக பாருங்க. அலெக்சாண்டர் பெயின், இந்த பக்கம் எல்லாம் அறிஞர்கள், அந்த பக்கம் எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்த பொருள்கள். அலெக்சாண்டர் பெயின் 1 குறியீடுகளை மின் ஆற்றலுடன் அச்சிடுதலை கண்டுபிடித்தவர். ஹேங்க் மேக்னஸ்கி 3 கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். அடுத்தது சி ஜான் ஷெப்பர்ட் பைரன் அப்படின்னு இல்லையா? 4 தானியங்கி பண இயந்திரம், ஏடிஎம் மிஷின் சொல்றோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக் மிஷின். அப்புறம் மைக்கேல் ஆல்ட்ரிச் 2 இணைய வணிகம், இ காமர்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல இணைய வணிகம். எனவே ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ என்பது பொருத்தமான விடை. 33 தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். இங்க ரொம்ப முக்கியமான இந்த சச்சிதானந்தன். ஏ வந்து சச்சிதானந்தன், இவர் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். க சச்சிதானந்தன் இவருடைய பெயர். பி வந்து ஆறுமுகம், இவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய தமிழறிஞர். இன்றைக்கு பைபிள வந்து அழகான தமிழ மொழிபெயர்த்து கொடுத்த பெருமைக்குரியவர், சைவ சமயத்திற்கு உயிர் தந்த உத்தமர். 3வது சி வை தாமோதரனார், இவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய தமிழறிஞர். டி வந்து உ வே சாமிநாத ஐயர், உத்தம தானபுரம் வேங்கட சுப்பிரமணிய சாமிநாத ஐயர் முழு பெயர். இதுல ஊவேசாக்கு முன்னாடியே இந்த பதிப்புலகத்துல ஈடுபட்டவர் யாருன்னா சி வை தாமோதரனர் தான். எனவே ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எனவே சி என்பதுதான் மிகவும் பொருத்தமான விடை. 34 பாருங்க. கூற்று 1 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இப்ப இது 2 தலை எது சரின்னு கேட்கிறாங்க. இப்போ இது வந்து 10ஆம் கிளாஸ்ல சிற்றகல் ஒளி அப்படின்ற பாடத்துல இந்த இது இடம்பெற்றிருக்கு. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யாருன்னா ராஜாஜி கிடையாது, செங்கல்வராய பிள்ளை. அவர் தான் மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார், அது சரி. எனவே பி கூற்று 2 மட்டும் சரி என்பதுதான் மிகவும் பொருத்தமான விடை. சோ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 35வது பாருங்க. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர். பாருங்க. ஏ தேவநேய பாவன, இவர் வந்து வேர்ச்சொல் வித்தகர்னு வாங்கம்மா. இவர் வந்து தமிழ்ல வேர்ச்சொல் ஆராய்ச்சியில அதாவது இவரை கண்டு மறைமலை அடிகளாரே அப்படி வியந்து போனார். அவ்வளவு அளவுக்கு தமிழ் புலமையும் பட்டு வந்த. ஆனா குடத்தில் இட்ட விளக்கு போல இவர் வந்து புகழ் வெளியில வராமலேயே தடுக்கப்பட்டு விட்டது. தேவநேய பாவனர். பி இரா இளம் குமரனார், இவரும் ஒரு செந்தமிழ் அந்தனர் என்ற ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். சி மா போ சிவஞானம் இல்லையா, இவரும் ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞர், சிலம்பு செல்வர் நம்ம சொல்லுவோம். டி காகித மில்லர், இவர் வந்து தாய் மேல தனிப்பற்று மிக்கவர். தன்னுடைய மகன் திருமணத்திற்கு எந்த விதமான வரதட்சணையும் வாங்காமல் திருமணம் நடத்திய பெருமைக்குரியவர். இதுல திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாருன்னா இரா இளங்குமரனா. பி. சோ பி என்பது மிகவும் சரியான விடை. 36 ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராசராச சோழன், சோழர்கள்ல பிற்கால சோழர்கள்ல தலை சிறந்தவன் ராசராசன். இவனுக்கு மும்முடி சோழன், சிவபாத சேகரன் வேறு பேர் உண்டு. சைவ சமயத்துல இவன் தலை சிறந்து விளங்கினான். சிவபக்தியில இவனை மிஞ்சியவர்கள் யாருமே இல்லை. சரி, இவனுக்கு இந்த கோயிலை கட்ட வேண்டிய ஆர்வத்தை தூண்டியது ராச சிம்மேச்சுரம் கோயில். சுரம் என்றாலே கோயில்மா, சுரம் என்று சொன்னாலே அது கோயிலைத்தான் குறிக்கும். எனவே ராச சிம்மேச்சர கோயில். ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி என்பது மிகவும் சரியான விடை. 37 பாருங்க. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ குடக்கூத்து, பி தெருக்கூத்து, தெருக்கூத்துனா மக்கள் பார்க்கிற அளவுக்கு தெருவில் நின்று கூத்தாடுவது. சக்தி கரகம், கரகாட்டத்துல ஒரு வகை. உடுக்கை ஆட்டம், கையில உடுக்க வச்சு சாமி வந்த மாதிரி ஆடுறது. இதுல எதுன்னா ஏ குடக்கூத்து என்பதுதான் மிகவும் சிறந்தது. இங்க குடம் என்பது இந்த தலையில வச்சு வைத்துக் கொள்கின்ற அந்த சொம்பை குறிக்கும். ரைட்டா? அப்போ ஏ என்பது மிகவும் சரியான விடை. 38 யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார் அப்படின்னா திருமூலர் தான்.
ஏன்னா திருமூலர் தான் சித்தர்களிலே தலை சிறந்தவர். அவர் சொன்னதுதான் என்னது, யோக சமாதி உகந்தவர் சித்தரே. யோக சமாதின்னு என்னது, எந்த விதமான வெளி உலக தொடர்பு இல்லாமல் உணர்வுகள் இருக்கும். ஆனா அப்படியே என்ன பண்ணுவாங்க, தியானத்திலே இருப்பாங்க, உயிர் ஓட்டம் இருக்கும். யார் என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு வெளி உலக தொடர்பே இருக்காது. அதான் யோக சமாதின்னு. சமாதின்னா அது கடைசி நிலை, அது அட்டாங்க யோகம், பெரிய விஷயம். சரியா? ரைட். அந்த பி என்பது திருமூலர். பி என்பது சரியான விடை. 39 பாருங்க. வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். வெளி என்பது வெட்ட வெளி, அதாவது எதுவுமே இல்லாத வானத்தை பார்ப்பதுதான் வெட்ட வெளி. இன்னைக்கு கூட நீங்க சிதம்பரம் பாத்தீங்கன்னா, சிதம்பர ரகசியத்தை பாருங்கன்னா திரையை தூக்கி அந்த இதை காட்டுவாங்க, வானத்தை காட்டுவாங்க, வெட்ட வெளி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் வெட்ட வெளியாக திகழ்கின்றான் என்ற அர்த்தம். சோ அந்த வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யாரு? கடுவெளி சித்தர். 18 சித்தர்கள், அவர் ஒரு சித்தர். எனவே ஆன்சர் டி இஸ் த கரெக்ட். டி என்பது சரியான விடை. 40 அகர வரிசைப்படுத்துக. இது பாருங்க, கேள்வர், அதான் காக்கா கீக்கி கூக்கு, அதை பார்த்து நீங்க செய்யணும். கேள்வர், சாவகர், நல்குவர், நசையி, பொலிக்கும், போத்து, மஞ்சை. இந்த வரிசை தான் மிகவும் பொருத்தமானதா இருக்கிறது. அதை நீங்க எழுதி பார்த்து கண்டுபிடிக்கணும். எனவே ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 41 தா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு சொல்லு வினையை குறிக்காமல் வினையை செய்த கருத்தாவை குறிப்பது, அதை செய்த மனிதனை குறிப்பதுதான் வினையால் அணையும் பெயர். இப்ப தா அப்படின்னா தந்தவர், தருதல் என்ற தொழிலை குறிக்கல, தந்தவர் என்ற மனிதனை குறிக்க. பெரும்பாலும் யா வா வரும், அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி என்பது பொருத்தமான விடை. 42 வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படின்னா சி, செல் என்பதுதான் வேர் சொல். ஏன்? அதுல இருந்துதான் செல், சென்றான், சென்றன, சென்றது எல்லாமே கிரியேட் ஆகி வரும். எனவே ஏ சென்ற, பி செல்ல, சி செல், டி சென்று. இது எல்லாத்துலயும் பொருத்தமானது எதுனா சி, செல் என்பது சரியான விடை. 43 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ் அப்படின்னா முதல்ல வர்ற சூழ் என்பது கர்ப்பம், கர்ப்பம் என்பது வட சொல், சூழ் என்பதுதான் அழகான அதற்கிணையான தமிழ்ச்சொல். அதுக்கப்புறம் சூழ் அப்படின்னா சுற்று, நம்மளை சுற்றி நிற்பதுதான் சூழ்தல். அப்புறம் சூழ்னா சபதம், அதை சங்க இலக்கியத்துல வஞ்சினம்னு சொல்லுவாங்க. ஆக ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எனவே ஏ என்பதுதான் பொருத்தமான விடை. 44 பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் இருந்தார். எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது தப்பு. எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார், ஒருமை பன்மை பிழை, அதுவும் தப்பு. எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தால் இதுவும் தப்பு. வாழ்ந்தால் வருது பார்த்தீங்களா, அதுவும் தப்பு. எனவே எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார், இது எந்த விதமான பிழையும் இல்லாத சரியான வாக்கியம். எனவே ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ என்பது பொருத்தமான விடை. 45 பாருங்க. பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா பலமொழி பேசும் மக்கள். பி என்பது சரியான விடை. எப்படி அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல பாஷைன்னு சொல்றோம் இல்லையா, மொழிய இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் சொல்றத வடமொழியில பாஷைன்னு, அதை தமிழ்ல பண்ணும்போது பாடை என்று வரும். எனவே பாடை என்பது மொழின்னு அர்த்தம். பாடை மாக்கள்னா பல மொழி பேசும் மக்கள் என்றுதான் பொருள். எனவே பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி என்பது மிகவும் பொருத்தமான விடை. 46 பொறுத்துக பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லா நூல்கள், அந்த பக்கம் அவற்றை எழுதிய ஆசிரியர்கள். ஏ மணிமேகலை, இந்த பக்கம் யாரு? மணிமேகலை எழுதியவர் யாரு? சீத்தலை சாத்தனார். பி சிலப்பதிகார், உங்களுக்கு தெரியும், இளங்கோவடிகள். சி பெரிய புராணம், யாரு? சேக்கிழார் எழுதியது பெரிய புராணம். டி திருவிளையாட புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். அப்போ இதுக்கு சரியானது பி, அது மிகவும் பொருத்தமான விடை. அடுத்த 47 முடிக்கெழும் வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? முடிக்கெழு வேந்தர் மூவர்னா யாரு? சேரர், சோழர், பாண்டியர். இந்த மூவருக்கும் உரிய காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம் தான். ஏன்னா நீங்க நல்லா கவனிக்கணும், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம், புகார் காண்டம், 3 காண்டங்கள் கொண்டது சிலப்பதிகாரம். இதுல ஒவ்வொரு
அரசனுக்கும் ஒரு ஒரு இதை ஒதுக்கியிருக்காரு பாருங்க இல்லையா. ஆமா, வஞ்சி காண்டம் என்பது சேரன், புகார் காண்டம் என்பது சோழன், மதுரை காண்டம் என்பது பாண்டியன். இப்படி 3 வேந்தர்களையும் அவர் சேர்ந்து புகழ்வதாலும் இந்த 3 இடங்கள்லையுமே இந்த சிலப்பதிகாரம் நடப்பதாலும் அந்த சிலப்பதிகாரம் என்பது முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என்று போற்றப்படுகிறது. எனவே ஆன்சர் டி இஸ் த கரெக்ட். டி என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க, ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். நீபவனம் என்பது கடம்பவனம். கடம்பவனம் என்ன தெரியுமா? கடம்ப மரங்கள் நிறைந்த காடுன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மலரை முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிப்பது என்பதா முருகனுக்கு கடம்பன் என்று ஒரு பேர் உண்டு. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், கடம்பவனம். ஏ என்பது பொருத்தமான சரியான விடை. 49 பாருங்க, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது அப்படின்னு பார்த்தா 40 அடி உயரத்துல 40 அடி உயரத்துல அந்த சிலைகள் கம்பீரமாக காட்சியளிக்குது. அப்போ ஏ இஸ் த சரியான விடை. 50 பாருங்க, சரியானவற்றை பொறுத்துக. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பக்கம் எல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகளுக்கெல்லாம் சான்ஸ்கிரிட் அதை தமிழ்படுத்திய வடிவம். அந்த பக்கம் இதற்கு இணையான தமிழ் சொற்கள். இதை புரிஞ்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அக்ஷராபியாசம். அக்ஷரம்னா வடமொழியில எழுத்துன்னு அர்த்தம். அக்ஷரம் அதை தமிழ்ல இது பண்ணும்போது அக்கரம், இன்னும் தமிழ்ல சொல்லும் போது எழுத்துன்னு வரும். அடுத்தது வித்யாபியாசம். வித்யாபியாசம் என்பது வட சொல். அதை எப்படி பிரிக்கணும்னா வித்யா பிளஸ் அப்பியாசம்னு பிரியும். அப்ப கல்வி கற்பிப்பது, கல்வி பயிற்சி. 3வது வித்யா ஆரம்பம், கல்வியை தொடங்குவது. 4 சீதாள பத்திரம். சீதாளம்னா தாழை, பத்திரம்னா மடல். சோ ஆன்சர் டி என்பதுதான் சரியான விடை. எனவே டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ பாருங்க, அக்ஷராபியாசம் 3வது என்னது? எழுத்து பயிற்சி. கரெக்டா? அக்ஷரம்னா எழுத்து, அப்பியாசம்னா பயிற்சின்னு அர்த்தம், எழுத்து பயிற்சி. அடுத்தது 2வது வித்யாபியாசம், 2 கல்வி பயிற்சி. வித்யானா கல்வி, அப்பியாசம்னா பயிற்சி. 3வது வித்யா ஆரம்பம். 4வது பாருங்க, கல்வி. வித்யானா கல்வி, ஆரம்பம்னா தொடக்கம். அடுத்தது சீதாள பத்திரம். சீதாளம்னா தாழை, பத்திரம்னா மடல். அப்போ பி இஸ் த சரியான விடை. 51 எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யாரு? தேவநேய பாவாணர். அவ்வளோ புலமை பெற்றிருந்தும் கடைசி வரைக்கும் அவர் வறுமையிலே வாடினார். பாவலரேறு பெருஞ்சித்தனார் போன்ற மிகப்பெரிய புலவர்கள் அவருக்கு உதவி செஞ்சதுனாலதான் அவருடைய புகழ் உலகெங்கும் பரவியது. ரொம்பவும் வறுமையில வாடி நைந்து போனவர் பாவாணர். இதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம தலை குனிஞ்சு சொல்லணும் இதெல்லாம். ஏன்னா அவ்வளவு பெரும்புலமை பெற்று அவர் எப்படி இருக்க வேண்டியது, ஆனா அவர் கடைசியில வறுமையில வானார். அப்படி சொன்னவர் யாருன்னா தேவநேய பாவாணர். எனவே ஆன்சர் பி இஸ் தி பெஸ்ட் ஆன்சர், சரியான விடை. 52 பாருங்க, நனந்தலை உலகம் இச்சொல்லின் பொருள். அகன்ற உலகம். நனந்தலைனா பரந்த, அகன்ற என்று அர்த்தம். சரியா? அப்போ ஏ நனந்தலை உலகம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், பெஸ்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் பழமொழியின் நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். உண்மைதானே? மானத்தை பணம் காக்கும்னு என்ன அர்த்தம்? நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கணும்னா அதை திருப்பி தரலன்னா அவன் திட்டுவான். அப்போ அப்படி திட்டாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துடணும். அப்போ அதுதான் சரி. அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ அப்படின்னு ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடுறாங்க. அப்ப இதுல நந்தவனம் நற்றமிழ் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுதான் மோனை. பாருங்க, ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி என்பது பொருத்தமான விடை. 55 பாருங்க, பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. அது ஒற்றுமை இல்லாத குறிக்கும். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டிட்டீங்கன்னா பிரிஞ்சு போயிடும் தனித்தனியா. மூட்டையில் இருக்கும்போது ஒற்றுமையா இருக்கும், கொட்டினா பிரிஞ்சு போயிடும். எனவே அது ஒற்றுமையின்மையை குறிக்கும். ஆன்சர் டி இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். டி என்பது பொருத்தமான விடை. 56 பயன் இல்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். கலர் நிலம் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே விளையாத உப்பு நிலம், சால்ட் லேண்டுன்னு அர்த்தம். வள்ளுவர் திட்டார் யார? கல்லாதவர்களை. அவர் என்ன சொல்றாரு? கலர் நிலம்னு சொல்றாரு. அப்போ ஆன்சர் பி
பி என்பது பொருத்தமான விடை, கல்லாதவர். 57 திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர் யாரு? நாவை காக்காதவர் தான். யாகாவாராயினும் நாக்காக்க, காவாக்கால் சோக்காப்பர் சொல்லிழுக்கு பட்டுன்னு திட்டார் வள்ளுவர். இந்த நாவால் தான் துன்பம் வருது. எனவே இதுல திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா டி, நாவை காக்காதவர் என்பது பொருத்தமான விடை. சோ ஆன்சர் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று இடம்பெற்றுள்ள அணி ஓமையணி. ஓமையணி என்ன தெரியுமா? ஒன்றை விளக்குவதற்கு இன்னொன்றை எடுத்துக்காட்டாக சொல்வது. நச்சப்படாதவன் அப்படின்னா ஒருத்தங்கிட்ட இருக்கின்ற விரும்பப்படாத செல்வம் நடுவூரு நச்சுமரம். ஊருக்கு நடுவுல விஷம் மரம் பழுத்து இருந்ததுன்னா அதனுடைய கனிகளை யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி கஞ்சனிடம் இருக்கின்ற பணம் யாருக்கும் பயன்படாது. அது மாதிரி அது போல இதுல பாருங்க, அற்று என்பது உருபு. அதுவே ஏ ஓமை அணி என்பது சரியான விடை. 59 கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். முதல்ல ஏ வெற்றி வேர்க்கை, அது எழுதியவர் அதிவீரராம பாண்டியார். பி அருங்கலச்சிப்பு, இது ஒரு பழைய நூல், இதுக்கு ஆசிரியரும் யார் என்று தெரியாது, கண்டுபிடிக்கப்படவில்லை. சி நன்னெறி, சிவபிரகாச சுவாமிகள். சி நன்னெறி, சாரி குமரகுருபர எழுதியது நன்னெறி. பி ஞானக்குறள், அதுதான் ஔவையார் இயற்றிய நூல், அதான் சரியான விடை. ஏன்னா அதுக்கு பேரு ஞானக்குறள்னு பேரு. ஔவையார்ல மொத்தம் 8 ஔவையார் இருக்காங்கம்மா. அதுல இவங்க பிற்காலத்தை சேர்ந்தவங்க, அவங்க எழுதுனதுதான் என்னது? ஞானக்குறள். அப்போ இந்த 59வதுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி என்பது பொருத்தமான விடை. 60 பாருங்க, புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஊவே சாமிநாத ஐயர். அது எல்லாரும் ஒத்துப்பாங்க இல்லையா? அவர் தமிழ் தாத்தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம சங்க இலக்கியங்கள் கிடையாது. புலமையில பெருங்கடல் இல்லையா? அந்த பழைய ஓலைச்சுவடி எடுத்துட்டு படிச்சு பார்த்து தப்பெல்லாம் நீக்கி பதிப்பிக்கிறார். எனவே ஆன்சர் ஏ இஸ் தி பெஸ்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஏ பொருத்தமான விடை. 61 காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யாரு? திருவி கல்யாண இவரை தமிழ் தென்றல், தமிழிலும் ஆங்கிலத்திலையும் பெரும் புலமை பெற்றவர். எனவே திருவி கல்யாண சுந்தரனார் சரியான விடை. ஆன்சர் சி இஸ் த பெஸ்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். சி என்பது பொருத்தமான விடை. 62 பாருங்க, தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யாரு? கால்டுவெல். கால்டுவெல் மட்டும் தோன்றவில்லை என்று சொன்னால், அவர் மட்டும் அந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடன் லாங்குவேஜஸ், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் ஒரு அற்புதமான நூலை எழுதியவர். அந்த நூல் தான் தமிழ் ஒரு தனித்து இயங்குகின்ற மொழி, தனித்து இயங்கக்கூடிய மொழி நிரூபித்தவர். எனவே சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 63 தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1969. தாதா சாஹேப் என்பவர் திரைப்படத்துறையில பல்வேறு சாதனைகளை படைத்தவர். அவர் பேர்ல விருது கொடுக்குறாங்க. அது ஒரு திரைப்படத்துறையில மிக பிரிஸ்டீஜியஸ் அவார்டும் அதை போற்றப்படுகிறது. ஏன்னா அந்த விருது தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. எனவே ஆன்சர் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பி என்பது பொருத்தமான விடை. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் நான் முத்துசாமி. ஆமா, அவர் மறைஞ்சிட்டாரு. நாடக பட்டறை அமைத்து இது பண்ணவர், நாடக கலையை வளர்த்தவர். அடுத்தது பாருங்க, குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் என்னது? உழைக்காதவன் செல்வம் அழியும். குந்தி தின்றால் குன்றும் அழியும்னு அர்த்தம். உக்காந்து சாப்பிட்டா எவ்வளவுதான் மலை போன்ற செல்வம் இருந்தாலும் அது கரைஞ்சிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் எதுனா உழைக்காதவன் செல்வம் அழியும். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி என்பது பொருத்தமான விடை. அகர வரிசைப்படுத்துக. இதுல பாருங்க, உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. இதுல அகர வரிசைப்படுத்தணும். ஊ அது ஃபர்ஸ்ட் வருது இல்லையா? ஊ. மத்ததெல்லாம் காக்கா கிக்கி அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. சோ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி என்பது பொருத்தமான விடை. பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று குயில் பாட்டு. அது தெரியும், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது மூன்றுமே பாரதியார் பாடிய நூல்களில் தலை சிறந்த 3.
இலக்கியங்கள் என்று பாராட்டப்படுகிறது. எனவே ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி என்பது பொருத்தமான விடை. வாள் எங்கே, நீண்டு எழுந்தவள் உயிர் எங்கே, நாலு என தொடங்கும் இரட்டொரு மொழிகளின் பாடல் ஆசிரியர் கவி காலமேக புலவர். இவருடைய இயற்பெயர் வரதன். எனவே இவர் இரண்டு பொருள்பட பாடுவதில் வல்லவர். எனவே ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி என்பது பொருத்தமான விடை. 69 பாருங்க, சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிழக்கதை சிவகாமியின் சபதம் இல்லையா? நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடகம். இதுல எது சரி அப்படின்னா ஏ 1 மற்றும் 2. 1 மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் கிடையாது, சிவகாமியின் சரிதம் அப்படி இருக்கணும். சபதம் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்தது 2, நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. உண்மைதானே? நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழில் உலகும் என்ற புகழ்பெற்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தான் எது? மனோன்மணியம். அது நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து. சோ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ என்பது சரியான விடை. 70 பாருங்க, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கர் அடக்கல். இடக்கர் கூட்டல் அடக்கல், இடக்கர் அடக்கல். சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுதல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம், அதுவும் கிடையாது. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கர் அடக்கல் மங்களம் ஆகியனவாகும். இதுல பி பாருங்க, 1 சரி, கரெக்ட். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் தான் இடக்கர் அடக்கல் சொல்றோம், அது சரி. 2 தவறுமா? மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் கிடையாது, அது அமங்கலம். அதனால அது தவறு. அடுத்தது 3 சரி. ஒரு சொல்லுக்கு மாற்றாக பதிலாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கர் அடக்கல் மங்களம். எனவே பி என்பது மிகவும் சரியான பொருத்தமான விடை. 71 வெண்பாவுக்குரிய ஓசை பாருங்க, துள்ளல், தூங்கல், அகவல், செப்பல். வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல். செப்பல் ஓசை என்னது? 2 பேர் பேசும்படி சொல்லப்படுவது செப்பல் ஓசைன்னு சொல்லுவோம். அதுக்கு செப்பல் என்பது சரியான விடை. எனவே பி என்பது மிகவும் பொருத்தமான விடை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் நூல்கள், அந்த பக்கம் ஆசிரியர்கள். முல்லைப்பாட்டு அதை எழுதியவர் யாருன்னா நப்பூதனார், அவர் தான் முல்லைப்பாட்டின் ஆசிரியர். காசி காண்டம் அதிவீரவர்ம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் யானோர் புகழுடைய தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளில் செல்வம் என்று தொடரும் அந்த பாட்டு. சோ இதுல பொருத்தமான பாருங்க பி 3 இல்லையா? நப்பூதனார் வருதா? முல்லைப்பாட்டுக்கு நப்பூதனார் 3. 4வது பாருங்க 4 அதிவீரம் காசி கண்ணம் அதிவீரராம பாண்டியர். அதுக்கப்புறம் 2 இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். அதுக்கப்புறம் 1 கண்ணதாசன். அப்போ பி என்பது மிகவும் சரியான பொருத்தமான விடை. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எதுனா அது கவிதை. அது கவிதை தாமா, ஏன்னா கவிதை தான் உணர்ச்சி. எனவே சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி என்பது பொருத்தமான விடை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர். மக்கள் கவிஞர் தெரியும், பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்ன நிறைய பாடல்கள் எழுதி வச்சு. திரைசை பாடல்ல 230 பாட்டு தான், ஆனா மிகவும் சிறந்த பாடல் இல்லையா? வேப்ப மர உச்சியில் நின்று பேய் உண்ண ஆடுதென்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க பாட்டுலாம் அவர் எழுதுனதுதான். உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, ஆனந்தம் பொங்கும் என்ப தீபாவளின்னு எழுதினவர். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? உடுமலை நாராயண கவி. சோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. பி என்பது பொருத்தமான விடை. 75 தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. மத்தெல்லாம் சரியா இருக்கும், 1 தவறா இருக்கும். அது எதுன்னா இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் ஆகும், அது கிடையாது. சரியா? எனவே தவறான தொடர்னா ஆன்சர் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பி என்பது பொருத்தமான விடை. 76 விடைக்கேற்ற வினா அமைக்க. விடை கொடுத்திருப்பாங்க, நீங்க கொஸ்டினா கரெக்டா ஃபார்ம் பண்ணணும். மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தலபுராணம் ஒரு கோயில் இருக்குதுன்னா அந்த கோயில் எழுந்ததுக்கான காரணம், அதான் தலபுராணம். தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? அதுதான் சரியான விடை.
டி என்பது பொருத்தமான விடை. செந்தமிழ் இலக்கண குறிப்பு பண்பு தொகைன்றாங்க. எப்படி? செம்மை கூட்டல் தமிழ் தெரியும். செம்மை என்பது பண்பு, அது குறிக்கின்ற மை விகுதி மறைஞ்சு வர்றதுனால இத பண்பு தொகைன்னு சொல்லுவாங்கம்மா. சோ ஆன்சர் சி இஸ் தி பெஸ்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். சி பொது, சி என்பது பொருத்தமான விடை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. தண்டி அலங்காரம். இந்த கொஸ்டின் பாருங்க, காவிய தரிசனம் கிடையாது, காவிய தர்சம் அப்படிதான் இருக்கணும். தரிசனமும் போட்டாங்க, தப்பு. காவிய தர்சம் சான்ஸ்கிரிட்ல படிக்கும்போது சான்ஸ்கிரிட்ல படிக்கணும். காவிய தர்சம் என்பது தண்டி அலங்காரம் என்னும் வடமொழி நூலின் தழுவல். எனவே பி என்பது பொருத்தமான விடை. அது தண்டி புலவர் தண்டி என்பவர் எழுதினால தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பாருங்க, எல்லாம் மாறி மாறி இருக்கும். வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், இதெல்லாம் மாறி மாறி இருக்கு. இதுல வந்து திருக்குறளுடைய ஈற்றடி. அப்போ இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்பது சரியான இதுல அமைஞ்சிருக்கு. அப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர், பொருத்தமான விடை பி. கரை பொரு இலக்கண குறிப்பு பாருங்க. 6ஆம் வேற்றுமை தொகை, பி வந்து 2ஆம் வேற்றுமை தொகை, சி ஓமை தொகை, டி பண்பு தொகை. 2ஆம் வேற்றுமை தொகை தான் பொருத்தமான விடை. எப்படி? 2ஆம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வருவது 2ஆம் வேற்றுமை தொகை. கரை பொரு அப்படின்னா கரையை பொறுதல், பொறுதல்னா மோதுதல் அர்த்தம். அப்போ இங்க ஐ என்பது கரைக்கும் பொருக்கு நடுவுல ஐ என்பது மறைஞ்சிருக்கு. எனவே அது 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றேன். அப்போ பி என்பது பொருத்தமான விடை. 81. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். பி என்பது மிகவும் பொருத்தமான விடை. 82. வளவன் ஏவா வான் ஊர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. வளவன் ஏவா வான் ஊர்தின்னு என்னது? யாரும் இயக்காமலே தானாக பறக்கின்ற ஒரு விமானம்னு அர்த்தம். அது சீவக சிந்தாமணியிலே வருது. சச்சந்தன் தன் மனைவியை அதுல ஏத்தி அனுப்புறான், அதுல வருது. அதனால இந்த பாடல் வரி எதுல வருதுன்னா புறநானூறு. சரியா? அப்போ பி என்பது பொருத்தமான விடை. 83. புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil. The புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். எனவே ஆன்சர் டி என்பதுதான் பொருத்தமான விடை. 84. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்கு உரியது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ரொம்ப பழமையானது. எனவே விடை டி என்பது பொருத்தமான விடை. 85. மஞ்சட்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இவை மூன்றும், இந்த கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி, இது எல்லாமே ஒரே சொல்லுதான். அதனால இவை மூன்றும் என்பது பொருத்தமான விடை. ஆன்சர் டி இஸ் த பெஸ்ட் ஆன்சர். உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள் இல்லையா? கரிப்புன்னு என்னது? உப்பு, அதான் கரிப்பு. அவங்கள பத்தி எழுதுகின்ற நூல் தான் என்னது? கரிப்பு மணிகள். அது ஒரு நாவல், சிறந்த நாவல். இந்த பெண்களை பற்றி ஒரு பாடம் வரும் 10வது, கற்றறிந்த பெண்கள், அதுல இருக்கும். ஆன்சர் பி வந்து பொருத்தமான விடை. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாரு? பா சிங்காரம் இல்லையா? அவர்தான் பி. ஆன்சர் பி வந்து பா சிங்காரம். பி என்பது சரியான விடை. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். எனவே பி என்பது பொருத்தமான விடை. 89. மனக்குரங்கு என்னும் சொல்லிருக்க இலக்கண குறிப்பு உருவகம். அதாவது மனதை வந்து குரங்காக உருவகப்படுத்து, பனிப்போர்வை சொல்றோம் இல்லையா? உருவகம். அது மாதிரி மனதை குரங்காக உருவப்படுத்தியதால் ஏ என்பது மனக்குரங்கு என்னும் சொல்லிருக்கு இலக்கண குறிப்பு ஏ. உருவகம் என்பது பொருத்தமான விடை. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிய. கடல், பறவை, ஆழி, டி ஆறு. இதுல நல்லா கவனிங்க. கடல், பறவை, ஆழி, இது மூணுமே கடலை குறிக்கும் வேறு சொற்கள். பறந்து இருப்பதால் கடலுக்கு பறவையின் பேரு, ஆழமாக இருப்பதால் கடலுக்கு ஆழி என்று பெயர். அகழ்தல், தோன்றுதல், ஆழமா இருக்கு. டி வந்து ஆறு. சோ 6 என்பது பொருத்தமான விடை. ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிழைத்து செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அளவும். இதுதான் மரபு ஓட அமைந்திருக்கின்ற மரபு ஒளிகளோடு இருக்குது. எனவே சி என்பது பொருத்தமான விடை. 92. பிழை திருத்தம். வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை
கீழே விழுந்தான் என்பது இந்த எந்த விதமான அந்த சந்தி பிழையற்ற தொடர். எனவே ஏ என்பது பொருத்தமான விடை. 93 பாருங்க. ஐ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். அதாவது ஓர் எழுத்தே தனித்து நின்று பொருள் தந்தால் ஓர் எழுத்து ஒரு மொழி என்று பொருள். 42 ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் தமிழ்ல உண்டு. அதுல ஐ என்பதற்கு தலைவன் என்று பொருள். எனவே ஆன்சர் டி இஸ் த பெஸ்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். 94 பிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு, புதினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பி புதினம் என்பது சரியான சொல். 95 கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், பாரதியார். இந்த தொடரில் வழுவமைதின்னு மரபு வழுவமை. அதாவது குயில் கூவும் என்பது மரபு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, கத்தும் குயில் சொல்றார். அப்போ மரபு பிழையை இதை அமைதியாக ஏற்றுக்கொள்வதால் மரபு வழுவமை. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி என்பது பொருத்தமான விடை. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இந்த அடைமொழியில ஒரு 3 நூல்கள் குறிக்கப்படுது. என்னது? நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. சோ ஏ என்பது பொருத்தமான விடை. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஏ நம்மாழ்வார், 12 ஆழ்வார்களில் ஒருவர். இப்போ ஏ என்பது பொருத்தமான விடை. 98 திரு கேதார பதிகத்தை பாடியவர். பதிகம் 10 பாடல்களை கொண்டுதான் பதிகம் எனப்படும். அது பாடியவர் யாருன்னா சி சுந்தரர். எனவே சி ஆன்சர் சி கரெக்ட் ஆன்சர். சி என்பது பொருத்தமான விடை. 99 மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். திருப்பாவையும் தெரியும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் படம். திருப்பாவை பாடியவர் யாரு? ஆண்டாள். திருவெம்பாவைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பாடியவர் யாரு? மாணிக்க வாசகர். தைப்பாவைன்னு ஒரு நூல் உண்டு, அதை பாடியவர் யாரு? கவியரசு கண்ணதாசன். ரைட். அட் த லாஸ்ட் ஒன். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னா சி தேவநேய பாவன். உண்மையிலே அவர்தான் தமிழை கட்டி காப்பாற்றி இதுவரையில தமிழுடைய சிறப்பை உலக மக்களுக்கு விழாவாரியாக எடுத்து இயம்பியவர். எனவே சி என்பது மிக பொருத்தமான விடை. சரி, இன்றையோட இந்த 100 வினாக்களுக்கும் பொருத்தமான விடைகளை நாம் பார்த்து விட்டோம். ஐயம் இருந்தால் நாளை கேட்கலாம். அடுத்தது இப்போ குரூப் 2A இதற்கான வகுப்புகள் இந்த மாதத்திலேயே 19ஆம் தேதி தொடங்க இருப்பதால் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். சார்